புதிய அரசு பொறுப்பேற்ற 2021 கடுமையான பெருந்தொற்று நிலவிய சூழலில் மாநிலத்தினுடைய வருவாய் பற்றாக்குறை மிக அதிகமாக இருந்தது. அதை தொடர்ந்து ஒன்றிய அரசு நமக்கு விடுவிக்க வேண்டிய வரி பகிர்வில் தொடர்ந்து எதிர்மறை போக்கோடு செயல்பட்டு மிக குறைவான வரி பகிர்வை தருகிற நெருக்கடி, காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகிற எதிர்பாராத பேரிடர்கள் என பல்வேறு பேரிடர்களுக்கு மத்தியில் தமிழக அரசு ஒரு ஆக்கப்பூர்வமான நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இதை மனதார வரவேற்று பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். விளிம்பு நிலை மக்களின் வளர்ச்சியில் உரிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். மிக குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. 300 கோடி ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி இருந்தோம். 170 கோடியாக அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய கிராமங்களுக்கு ஆண்டுதோறும் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிற நடைமுறை கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து இருந்தது. இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். 10 லட்சம் ரூபாயில் எதையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த பணியை செய்ய முடியாது. ஆகவே சமூக நல்லிணக்கம்தான் இன்றைய மிக முக்கியமான தேவை. அதை பாதுகாக்கிற கிராமத்திற்கு ஒரு வலுவான சிறந்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்தி இருந்தோம். அந்த கோரிக்கையை 100 விழுக்காடு அப்படியே ஏற்றுக்கொண்டு 10 லட்சம் ரூபாய் என இருந்ததை 1 கோடி ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தியிருக்கிறது. சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய கிராமங்களுக்கு இனி ஆண்டொன்றுக்கு 1 கோடி ரூபாய் கூடுதலாக ஊக்கத்தொகையாக விருது தொகையாக வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு மிகச்சிறந்த ஒன்று என பதிவு செய்ய விரும்புகிறேன். கைவிடப்பட்ட முதியவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் அன்பு சோலை திட்டம் இன்று நடைமுறைக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் அடிப்படையில் முற்றிலும் கைவிடப்பட்ட வறிய நிலையில் இருக்கிற ஏழை எளிய குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் சமூக நலன் சார்ந்தும் மகளிர் உரிமை சார்ந்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களின் பெயரில் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் அது 1 விழுக்காடு அந்த கட்டண குறையும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ளாக இருக்கக்கூடிய சொத்தாக இருக்க வேண்டும் என மதிப்பிடப்பட்டிருப்பதை தமிழக அரசு இன்னும் உயர்த்த வேண்டும். 10 லட்சம் ரூபாய் என்பதை ஒரு 20 லட்சம் ரூபாயாக உயர்த்துவது தேவையாக இருக்கிறது. பல்வேறு விளிம்பு நிலை மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் பின்னடைவு காலி பணியிடங்கள் தொடர்பாக அரசு உரிய முயற்சியை வெளியிட வேண்டும். 40,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சற்றேற 20,000க்கும் மேலே SC/ST பின்னடைவு காலி பணியிடங்கள் பல ஆண்டு காலமாக நிரப்பப்படாமல் இருக்கிறது என்பதை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறோம். அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாடு திட்டத்திற்கான ஆண்டு தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதைவிட கூடுதலாக அந்த தொகை தேவைப்படுகிறது. ஆகவே தேவையின் அடிப்படையில் அரசு கூடுதலாக அதை உயர்த்தி தர வேண்டும். விளிம்பு நிலை மக்களுக்கு செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் அனைத்தும் வங்கி கடனுதவிகளை சார்ந்திருக்கிறது. அரசின் மானியம் ஒரு பங்காக இருந்தாலும் கூட வங்கியின் கடனுதவிகள் மூலமாகத்தான் இந்த திட்டங்கள் முழுமை அடைய முடியும். ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ஒன்றிய அரசின் கொள்கையை உள்வாங்கி
ஏழை எளிய மக்களை வெளியே தள்ளுகிற, அவர்களை அரவணைக்க மறுக்கிற போக்கோடு செயலாற்றி வருகின்றன. ஆகவே தமிழக அரசு தமிழகத்தில் விளிம்புநிலை மக்களுக்கான சமூக நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு புதிய வங்கி மேலாண்மையை உருவாக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வற்புறுத்தி கேட்கிறோம். நீர் வளம் குறித்து மிக கூடுதலான அக்கறையை இந்த நிதிநிலை அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்தி வருகிறோம். நிலத்தடி நீர் என்பது கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. நிலத்தடி நீர் பல இடங்களில் உவர்ப்பு நீராக மாறி வருகிறது. ஆகவே நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய வகையிலே ஒரு நிலத்தடி நீர் மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்புடைய மானிய கோரிக்கையில் இது தொடர்பாக அரசு நல்ல அறிவிப்பை தரும் என்று நாங்கள்